அண்ணாமலையை ஓட ஓட விரட்டி அடிங்க, ஓட்டு கேட்கவே கூடாது. பாஜகவுக்குள்ள தேர்தல் வச்சாலே அண்ணாமலையை தோற்கடிச்சிருவாங்க. பொங்கி எழுந்த காயத்ரி ரகுராம். அண்ணாமலைக்கு போக்கிரித்தனம் செய்யறதும் பொய் சொல்றது மட்டும்தான் தெரியும்னு விமர்சிச்சிருக்கிற காயத்ரி ரகுராம் அண்ணாமலை ஓட்டு கேட்டு வந்தா விரட்டி அடியுங்கள்னு சொல்லியிருக்காங்க. தமிழக பாஜகவில் முக்கிய நிர்வாகியாக இருந்தவங்க நடிகை காயத்ரி ரகுராம். இவருக்கும் அந்த கட்சியோட தலைவராக இருந்து வர்ற அண்ணாமலைக்கும் இடையே மோதல் ஏற்பட்டுச்சு. இதைத் தொடர்ந்து கட்சியில இருந்து வெளியேறி தற்போது ஏடிஎம்கேல இருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில தேர்தல் பிரச்சாரம் தீவிரம் அடைஞ்சு வருது. இதற்காக அரசியல் கட்சி தலைவர்கள் முதல் நட்சத்திர பேச்சாளர்கள் வர வீதி வீதியா பிரச்சாரம் மேற்கொண்டுட்டு வர்றாங்க. இந்த நிலையில பல்லடம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காளி வேலம்பட்டியில ஏடிஎம்கே வேட்பாளரை ஆதரித்து நடிகை மற்றும் அதிமுகவோட நட்சத்திர பேச்சாளர் காயத்ரி ரகுராம் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போ வாக்காளர்கள் மத்தியில பேசிய அவரு, திருட்டு திமுகவிற்கும் திருட்டு பாஜகவுக்கும் தயவு செஞ்சு வாக்களிக்க வேணாம். ஜிஎஸ்டி வரியால பொதுமக்களோட கைகளில் 100 ரூபாய் கூட இல்லை. பாஜக சார்பில் போட்டியிடும் அண்ணாமலைக்கு தெரிஞ்சது எல்லாம் பொய் பேசுறது, தொழிலதிபர்களிடம் பணம் புடுங்குவது, பொறிக்கத்தனம் செய்கிறது மட்டும்தான். அதனால் உங்கள் ஊருக்கு அண்ணாமலை ஓட்டு கேட்டு வந்தால் ஓட ஓட விரட்டி அடியுங்கள்னு ஆவேசமாக பேசினார். அது மட்டும் இல்லாமல் பாஜக கட்சிக்குள்ளேயே தேர்தல் வச்சா கூட அண்ணாமலை தோற்கடிக்கப்படுவாருன்னு சொல்லிய அவங்க கட்சிக்குள்ளேயே அவரை யாருக்கும் பிடிக்காதுன்னு பேசினாங்க. மேலும் பாஜக ஏஜென்ட்டு அண்ணாமலையோட தவறுகளை நான் சுட்டி காட்டும் போது அவர்கள் தனிப்பட்ட தாக்குதலை நடத்துகிறாங்க. ஆடியோ வீடியோ அல்லது ஹனி டிராப் பொய்யா, பணம் வசூல் பொய்யா, அதை அவரே மறுக்கலை. அண்ணாமலை தன்னோட பதவியோட உதவியால் தப்பிக்கிறாரு. எதிர்ப்பு அவருக்கு தப்பிக்க உதவுமா? அண்ணாமலையோட பொய்களும் உளறலும் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பல நேர்காணல்களில் பல தருணங்களில் அவர் தன்னை மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு மதிக்கிறது இல்லைன்னு உண்மை குணத்தை காட்டியிருக்காரு. ஆன்லைனில் யார் என்னை தொந்தரவு செய்ய முயன்றாலும் அண்ணாமலையோட பொய்களை அம்பலப்படுத்துவேன். அவங்களோட கட்சியில் உள்ள பெண்களை பார்த்து நான் பரிதாபப்படுறேன். அவதூறாக விமர்சிப்பவர்கள் மீது போலீஸ் நடவடிக்கை எடுக்கிறதில்ல. இந்த தமிழக அரசும் ஒருபோதும் நடவடிக்கை எடுக்கலை. சமூகத்திற்காக யாரும் குரல் கொடுக்கலை. அதனால் இந்த பிரச்சனையை நான் கடவுள்கிட்ட விட்டுடுறேன். வதந்திகளால் பெண்களை இழிவுபடுத்துறது, பெண்களை கிசுகிசுப்பு செய்கிறவங்க இந்த பதவியை பார்த்து அனுபவிக்கும் அண்ணாமலையை பார்த்து அனைவரும் அமைதியாக இருக்கிறாங்க. இந்த பண்பற்ற அண்ணாமலையோட இந்த பேச்சு காரணமாக சல்ஜா கட்சியாக பாஜக இருக்கு. போலீஸ் எப்பவுமே நடவடிக்கை எடுக்காது. என்னை பற்றி வர்ற வதந்திகள், பொய்கள் மற்றும் அவதூறுகளுக்காக நான் எப்பவும் அச்சுறுத்தப்படவே மாட்டேன். அண்ணாமலை ஒரு கோலை, அவனோட ஊதுகுழலும் மிகப்பெரிய கோலை. திமுக மீது கோவத்தை காட்ட பயப்படுறாங்க. அதனால் அவங்க என்ன மாதிரி இருக்கிற இந்த ஒற்றை பெண்ணை குறிவைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு நல்ல திட்டங்களையும் இதுவரைக்கும் கொண்டு வரலை. தற்போது ஆட்சியில் உள்ள திமுக மின் கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு போன்ற பல்வேறு துன்பங்களை தமிழக மக்களுக்கு இழைத்திருக்காங்க. அதனால் அதிமுகவிற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் காயத்ரி ரகுராம் பேசினாங்க. இந்த நிலையில் மத்தியில் ஆட்சி செஞ்சுட்டு வர்ற பாஜகவோட தேர்தல் அறிக்கையை டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டிருக்காரு. 7 கட்டமாக நடைபெற உள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கு வர்ற ஜூன் 4ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படுது. இதில் முதற்கட்டமாக 39 மக்களவை தொகுதிகளை கொண்ட தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெற இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக அரசோட திட்டங்களில் பயனடைந்த பிரதமரின் வீடு வழங்கும் திட்டம், உஜ்வாலா, சல்ஜீவன், விவசாய காப்பீடு முதல் தேர்தல் அறிக்கை வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பெண்கள், ஏழைகள் மற்றும் இளைஞர்களோட வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவது குறித்த பல்வேறு திட்டங்கள் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்கு. இந்த நிலையில் மத்திய அரசை காயத்ரி ரகுராம் கடுமையாக விமர்சித்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.